ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி வடிஞ்சிருச்சு. அதாவது சித்திரை மாதத்தில் ஒரு 10 நாள் வந்து தண்ணி வடித்து வைப்பாங்க. அதே தான் இந்த டைமும் வந்து தண்ணி வடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி என் அபி வா ஆற்றுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகிறோம், ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்கே நிறையா பிளேசஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆற்றுக்குள்ளே நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ பிளேஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்தது. எங்கள் வீட்டு பக்கம் ஓடுறது காவிரி ஆறு, நான் இருக்கிறது நெருஞ்சிப்பேட்டையில். நாங்கள் இப்போ கேப்சர் பண்ணுற எல்லாமே வந்து நெருஞ்சிப்பேட்டை பேரேஜிலிருந்து உள்ள எங்கள் நெருஞ்சிப்பேட்டை ஊர் வரைக்கும் இருக்கிற எல்லா இடமும் தான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் பேரேஜ்லேருந்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனால் நிறையா மீன்லாம் கொட்டி கிடந்தது. அதெல்லாமே காஞ்சு போய் கிடந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போய் பார்க்க சூப்பராக இருந்தது. எப்போவுமே வந்து நேச்சரான பிளேசஸ் அப்படின்னாவே நமக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதுவும் தண்ணி இருக்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே செம்மையாக இருக்கும். ஆறும் அப்படி தாங்க சூப்பராக இருந்தது. அது போக எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வண்டியில் கூட்டிகிட்டு வந்து வேறு ஒரு ஏரியா வழியே கூட்டிகிட்டு போனார். அங்கே அதை விட சூப்பராக இருந்தது. தண்ணிக்குள்ளே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. உள்ளே போய் நம்மலாம் குளிக்க முடியாது. சரி சுற்றி மட்டும் தானே பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணல் வந்து திட்டு மாதிரி மேலே ஏறி இறங்கி இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்கும். நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உயிரோட அந்த மீன்லாம் வந்து வலையில் சிக்கியிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமையும் இருந்திருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கூடவே வந்து அடுத்தடுத்த பிளேசஸ் நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல தண்ணி அப்படியே மணலில் சிலுன்னு வந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் நிஜமாலுமே வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு தெரில. எனக்கு இங்கே வந்து தான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊர்லேயும் ஆறு இருக்குது. பட் ஆனால் இந்தளவுக்கு தண்ணி வடிஞ்சு நான் இந்தளவுக்குலாம் பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்பவுமே தண்ணி உள்ளே போய் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப சூப்பராக இருந்தது பிளேசஸ் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு இடத்துல மணல்லேருந்து அந்த தண்ணி வர அதில் நிறைய மீனெல்லாம் துள்ளி வெளியே வருது. அதை வந்து நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே இங்கே தான் பார்த்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாகவும் இருந்தது. நிறைய மீன்லாம் வந்து பிடிச்சி வலையில் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் ஜிலேபி மீன் சொன்னாங்க, டைகர் ஜிலேபி, அதுக்கப்புறம் வந்து விரால், அப்புறம் வேறு என்ன மீன், அரஞ்சா மீன், இந்த மாதிரி ஒரு 5-6 மீன் பேர்லாம் சொன்னாங்க. அது எல்லா மீனுமே அந்த வலைக்குள்ளே இருந்தது. பாதி மீனெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி பிடிச்சதெல்லாம் தூக்கி ஆட்டுக்குள்ளேயே விசிறிட்டாங்க. ஒரு சில மீனெல்லாம் பிடிச்சி கொஞ்ச நேரத்துலேயே இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மீனெல்லாம் தூக்கி எரிச்சிட்டாங்க. நான் காட்டின வீடியோஸில் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீனெல்லாம் அப்படியே குதிச்சு வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலுமே எனக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்கு மனசே இல்லை. அங்கே ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. ஏன்னா என்னோடய பேபி வேறு தூக்கிட்டு போயிருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் வேடிக்கை பார்த்து சீக்கிரம் கிளம்பலாம், பாப்பா அழுவான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்தோம். ஆனால் நிஜமாலுமே சூப்பராக இருந்தது. ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர்